பெருமைக்குரிய பெரும்பலூர் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பெருமை சேர்த்த பெரம்பலூர் அந்த பெரம்பலூரில் நடக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் என் அருமை தம்பி இளம்பை இரா தமிழ்ச்செல்வம் பூவை செய்யன் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்களே, சிவபிரகாசம் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றியம் செயலாளர் அவர்களே, க. ரவிச்சந்திரன் வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர், எம். ராணி மாவட்ட கிழக்கு செயலாளர், லட்சுமி மாவட்ட கழக துணை செயலாளர், ராஜேஸ்வரி மாவட்ட மகளிர் அணி செயலாளர், ஏ. முருகேசன் மாவட்ட மீனவர் அணி செயலாளர், காவியா ரவி மாவட்ட கலை இலக்கிய பிரிவு செயலாளர், பிசிஆர் திருமால் முருகன் மாவட்ட தலைமைப்பு செயலாளர், கருணாநிதி நான் கருணாநிதி படிக்க வேண்டியிருக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு நண்பர் இங்க ஏடிஎம்கேல பொறுப்புல இருக்காரு, என்னடா இங்க வந்து பார்த்து கருணாநிதிங்கிற பேச்செல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. ஆக கருணாநிதி மாவட்ட அணி செயலாளர், செல்லப்பிள்ளை வர்த்தக அணி செயலாளர், ஆர். துறை மாவட்ட இலக்கிய அணி செயலாளர், தேவராஜன் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர், தமிழக நாயுடு கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் வெங்கராஜ் நாயுடு, ஒன்றிய கால நிர்வாகிகள் அன்பு தம்பிகள் லோகநாதன், நீலன், ஜெயலட்சுமி கனகராஜ், முத்துசாமி மாவட்ட பிரதிநிதி, ஜி. லோகநாதன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர், வினோத் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர், ஒன்றிய அணி செயலாளர்கள் சதீஷ், அழகுவேல், ராஜபிரபு, வெற்றிவேல், ஜான் பாஷா, வெங்கடேசன் ஆகிய இந்த பல பொறுப்புகளில் அண்ணா திமுக இருந்து பணியாற்றி இந்த தேர்தலில் நம்முடைய அன்பு தம்பி, பெருமைக்குரிய தம்பி, சிறந்த பேச்சாளர், தமிழ்ச்செல்வன் அவருடைய இந்த வெற்றி வேட்பாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை என்றாலும் கூட நான் போட்டியிட்ட இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் உட்பட்ட இந்த பெரம்பலூர் தொகுதியில் இன்று வருகிற 26 தேர்தலில் அவருடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஏனென்றால் அவர் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, அவரை பற்றி யார் என்ன என்பதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்றாலும் கூட அவர் யாரோடு இருக்கிறார்? எடப்பாடியோடு இருக்கிறார். சுத்த தமிழன், தமிழ்நாட்டிலே ஒரு சுத்த தமிழன் இதுவரைக்கும் ஆண்டார் என்றால் அவரோட எடப்பாடியார் அவர்கள் தான். அந்த அணியிலே இருந்து இன்றைக்கு போட்டியிடுகிறார். அது மட்டுமல்ல, வருகிற 26 தேர்தலில் அதிமுகவை விரும்புகிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக திமுகவை வெளியேற்றுவதற்கு அதிமுகவை சார்ந்துதான் இருக்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் உறுதி செய்ய
தெரியும். நீங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அத்தனை மக்களும் ஏழையோ பணக்காரனோ பெரும் வசதி கொண்டவர்களோ யாராக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டு செயல்பாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருந்தது. என்றைக்கப்பா இதிலிருந்து விடுபடுவோம் என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் விரலில் இருக்கிறது. ஆகவே சரியாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இப்போ குரல் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் குரல் படிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வரி வரும், தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தால் அறியப்படும். திரும்பி சொல்லுங்க, திருக்குறளை விட ஒரு சிறந்த நூல் இன்னும் உலகத்துல உண்டாக்கப்படவில்லை. அவர் என்ன சொல்றார் திருவள்ளுவர்? தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தால் அறியப்படும். இவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அறிவதற்கு அவன் என்ன செயல்பாடுகள் எப்படி செய்திருக்கிறார் என்பதுதான். கெட்டவன் கெட்ட செயல் செஞ்சிருப்பான், நல்லவன் நல்ல செயல்கள் செஞ்சிருப்பான். நல்ல செயல் செய்திருந்தா நல்லவர்கள், கெட்ட செயல் செய்த கெட்டவர்கள். அந்த வகையில இன்னைக்கு ஆளுகிற அந்த கட்சி நல்லது செய்ததா கெட்டது செய்ததா, சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார்களா அப்படின்னு யோசிக்கணும். 2021 தேர்தல் இதே மாதிரி ஒரு தேர்தல். அன்னைக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாங்க தெரியுமா? வாக்குறுதி கொடுத்தாங்க. நீட்டை உடனே ஒழிப்போம், முதல் கையிலேயே ஒழிப்போம் என்று சொன்னாங்க. முதல் கையெழுத்தாங்க. அடுத்தது மகளிர் பேங்க்ல நகை வச்சா நான் மூட்டு தரேன்னு சொன்னாங்க. கடைசியில இவங்க நம்பி நீங்க இருக்கிற நகை கொண்டு பேங்க்ல வச்சுட்டு கடைசியில் மூட்டு தராம அதுக்கான வட்டியை நீங்க கட்டி இருக்கீங்க பெண்கள். அதை புரிஞ்சுக்கணும். அதே போல மாணவர்களுடைய கல்வி கட்டணம் பேங்க்ல வாங்கியிருந்தா அதுவும் தள்ளுபடி. இப்படி பல பல வாக்குறுதிகளை கொடுத்து ஒன்றும் நிறைவேற்றாத அவர்களுக்கு மீண்டும் 2021 தேர்தல் வருகிற போது எதிர்பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி நல்லவரா கெட்டவரா என்பது திருக்குறள் அடையாளம் காட்டுகிறது. என்னது அடையாளம்? கெட்டவன் என்றால் செயல்பாடப்பாரு, நல்லவன் என்றாலும் செயல்பாடப்பாரு. இவங்க வாக்கை காப்பாற்றாதவர்கள், பொய் சொல்லுபவர்கள். அவருடைய முக்கியமான சொத்து, அந்த குடும்பத்தின் சொத்து, முதல் சொத்து பொய். பொய்யை தவிர அவங்களுக்கு வேறு ஒன்றும் வராது. ஆக போறதுல 2021 தேர்தலில் நீங்க எல்லாம் பார்த்தீங்க, நம்பினீங்க, இதுவும் நடக்கல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் ஏழை பணக்காரன் தொழில் என்பது தவிர்த்து எல்லா வீட்டிலும் மின் கட்டணம் 2 மடங்கு 3 மடங்கு விழுந்து போச்சு. அதே போல இன்றைக்கு வீட்டு வரி விழுந்து போய்விட்டது, பத்திரப்பதிவு அதற்கான செலவு விழுந்து போய்விட்டது. இதையெல்லாம் மீறி இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போய்விட்டது. இதையெல்லாம் நாம் பார்த்து வேற வழி இல்லாமல் அடுத்த தேர்தல் எப்ப வரும் என்று காத்திருந்தீர்கள். இதோ அந்த தேர்தல் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நீங்க சிந்திக்கணும், ஒரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கொடுமை, வேற எந்த மாநிலத்திலும் இந்த கொடுமை இல்லை. அது என்ன கொடுமை அப்படின்னா, ஒரே குடும்பம் நாடாளுவது. அதாவது தாத்தா, பையன், பேரன், கொள்ளுப்பேரன். இந்த வியாதி, வியாதின்னு சொல்லுவேன். அந்த வியாதி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆக இந்த வியாதி ஆரம்பத்திலேயே ஒழிக்கப்பட வேண்டும். குடும்ப ஆட்சியில் சுதந்திரம் எதற்காக பெற்றோம்? சுதந்திரம் பெற்றது எல்லாத்துக்கும் சம உரிமை, ஜனநாயகம், அதற்காக பெற்றோம். ஆனா இன்னைக்கு ஒரே குடும்பத்தில் மீண்டும் அவருடைய குடும்பத்தில் ஆட்சி செய்கிறார்கள். வந்தவர்கள் ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஊழலுடைய கொடுமையை எல்லாரும் அனுபவிச்சிட்டீங்க. நீங்க எந்த லைசன்ஸுக்கு போனாலும் சரி, அது கிராம அலுவலகமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஆபீஸ்லையும் இன்னைக்கு ஒரு செயல்பாடும் ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல் நடப்பதே இல்லை. அதுக்கெல்லாம் அதிபதிகள் யாரு? இவங்க தான்.
நீங்க நினைக்கிறீங்க திமுக மினிஸ்டர்ஸ் எல்லாம் யாரு, இவனுடைய ஏஜென்ட். உங்ககிட்ட மக்கள் வரிப்பணத்துல கொள்ளையடிக்கிறது, அதை சேர்த்து வச்சு எஜமானது யாரு, அந்த குடும்பத்தை கொண்டு கொடுக்கிறது. நீங்க மந்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மந்திரிகள், திமுக மந்திரிகள் ஏஜென்ட். ஏஜென்ட் மட்டுமில்ல, கொத்தடிமைகள். அந்த கொத்தடிமைகள் வந்து அந்த ஒரு குடும்பத்திற்கு சேவை செய்வதற்காகவே இன்றைக்கு இந்த திமுக செயல்பாடு இருக்கிறது. ஆக இவற்றை எல்லாம் மேலும் தொடர்ந்தால், நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அவங்க தமிழ்நாட்டுக்காரர்கள் ஏமாளி, எவ்வளவு வரிச்சாலும் தாங்குறாண்டான்னு சொல்றாங்க ஒரு படத்துல. அந்த மாதிரி எவ்வளவு வரி போட்டாலும் தாங்குறாண்டா, எவ்வளவு ஊழல் பண்ணாலும் தாங்குறாண்டா, அப்படிங்கிற ஒரு நிலை வந்து கொண்டு இருக்கிறது. அது சரியான நேரத்தில் நம் இனம் கண்டு கொண்டு நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எங்க போய் தேர்ந்தெடுப்பீங்க? ஏற்கனவே எம்ஜிஆரால் இந்த கண்டெடுக்கப்பட்ட இரட்டை இலை, அம்மா அவர்களால் தொடர்ந்து அதை பயன்படுத்திய இரட்டை இலை, ஆக எடப்பாடியார் தொடர்ந்து அதை ஓராண்டு காலம் 4 ஆண்டு காலம் ஆண்ட அந்த இரட்டை இலை நீங்க இப்ப விட்டீங்கன்னா மேல அந்த அடுத்த 5 வருஷம் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு முடியாது. வாங்குற வரிப்பணம் எங்கே போகிறது என்று யோசிக்க வேண்டும். அவங்க வரிப்பணம் எங்க போகுதுன்னு நான் கேள்விப்பட்டது, பத்திரிகையில படிச்சது என்னன்னா, இந்த ஊழல் லஞ்சல் பணம் எல்லாம் முதல் குடும்பத்துக்கு போய் அடுத்த முறை தோற்று விடுவோமோ என்ற பயத்துல அந்த ஊழல் பணங்கள்லாம் லண்டனுக்கு போயிருப்பதாக கேள்விப்படுகிறேன். அங்க போய் ஒரு பேங்கையே வாங்குறதாக நான் பத்திரிகையில படிச்சேன். யாருடைய பணம்? தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து தருகிற வரி பணத்தை ஊழல் செய்து வெளிநாடுகளை போய் கொண்டு நீங்க மனசாட்சி இருக்கிறதா? அங்க போய் முதலீடு செய்யறீங்களே, அது செஞ்சுதான் செஞ்ச ஊழல் பணம். அது அந்த பாவம் உங்களை சும்மா விடாது என்றாலும் கூட அதை இங்க முதலீடு செஞ்சாலும் 10 பேருக்கு வேலை கிடைக்கும். அது இத்தகைய ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி இன்று நாம் வெளியேற்ற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆகிய மக்களாகிய நீங்கள், பெரம்பூர் மக்களாகிய நீங்கள், பெரம்பூர் தொகுதிக்கு இன்றைக்கு போட்டியிடுகிற அன்பு தம்பி இளம்பை செல்வன் அவர்களை தவறாமல் வாக்களித்து இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? கூப்பன் ஏற்கனவே பல விஷயங்களை சொல்லி ஏமாத்தினாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஹீரோ என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய மேனிபெஸ்டோ. அவங்க வாக்குறுதி எது? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பன் வேடிக்கையில நாங்க பார்த்துட்டோம் பல தடவை. இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. இதுல வேற மக்கள் ஏமாத்துறதுக்காக ஒரு கூப்பன், அந்த கூப்பனை கொடுத்து 8000 ரூபாய்க்கு அது கூப்பனா அவங்க சொல்றதெல்லாம் இதை வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கலாம். கொடுத்துட்ட ஒருபாடு என்ன வாங்குறது எங்களுக்கு தெரியாதா? அது ஒண்ணு கொடுப்பீங்களா? முதல்ல கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுவாங்க. ஆனா எடப்பாடி யார் 10,000 கொடுக்கணும்னு சொல்லி உங்க பேங்க்ல 10,000 போடுற சுத்தி வளைச்சு மக்களை ஏமாத்துறது. கூப்பன் எனக்கு வேண்டாம். நான் எந்த கடையில வாங்கணுங்கிற அறிவுரை எனக்கு தேவையில்லை. ஏன்னா கொடுக்கறது எங்கள் வரிப்பணம். அதை நேரடியா சுத்தி வளைக்காம எடப்பாடியார் அவர்கள் வருகிற தேர்தல் முடிச்சா நிச்சயமா ஆட்சி அமைப்பார்கள். ஆட்சி அமைக்கிற பொழுது ஒவ்வொரு அக்கௌண்ட்லும் அவங்களுக்கு 10,000 கொடுக்க போறார். இந்த மாதிரி ஒரு அருமையான வருங்கால முதலமைச்சர் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அவர் கையில் நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். மறந்தும் நீங்க ஓட்டு போடக்கூடாது. எங்க உதயசூரியனுக்கு சூரியன் போயிடுச்சு. சூரியன் நிரந்தரம் அல்ல, போயிடுச்சு. நீங்க அப்படி போட்டீங்கன்னா பாவச்செயலுக்கு ஆட்படுவீர்கள். பெரிய பாவத்தை செய்ய அர்த்தம். அதை செஞ்சீங்கள். நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதுதான் இந்த தமிழ்ச்செல்வன் அவர்கள் இதையெல்லாம் திரும்ப பெற்று
மீண்டும் ஒரு மில்லாட்சியை அறுப்பதற்கு நீங்களும் நாங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்று மீண்டும் இவர் அமைச்சராக எல்லாம் அவருக்கு தெரியும். ஆக நம்ம பெரும்பாலும் இருந்து போகிற ஒரு எம்எல்ஏ அமைச்சர் ஆனால் பெரும் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா பொங்கத்தில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து அமைச்சர் அவரெல்லாம் நாளைக்கு வெற்றி பெற கற்பனை பண்றாங்க. வெற்றி பெறாங்க என்ன ஆகுறீங்க போய் இன்னைக்கு கும்பல் போடணும். அந்த குடும்பத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உள்ள அத்தனை பேரும் ஒரு லாபத்தோடு அத்தனை வரி நீங்க கும்பிடு போடணும். அதுக்கு மந்திரி ஆனா என்ன ஆராய்ச்சி என்ன யார் சொல்லி உங்க பேச்சை கேட்க போறாங்க. ஆகவே அதுக்கு மாறாக நம்மளுடைய